நண்பர்களே, என்னடா இது இத்தனை தடவை வந்து நாங்கள் இந்த பொருட்களை பற்றி தான் பேசுகிறோம். என்னென்னமோ பொருள்லாம் கொடுக்குறீங்க. இது என்ன, இந்த மேட்டை பற்றி நான் பேசவே இல்லை. இது நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ, இது பாரிஸில் வாங்கினேங்க. இது வந்து குடில் செட்டு நான் வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வாங்கினது. இதோட விலை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 அடி அகலமும் ஒரு 1.25 அடி நீளமும் உள்ள ஒரு மேட்டு. இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுக்கு வந்து குடில் வச்சதுக்கப்புறம் இதோட பயன் இல்லாமல் இருந்துச்சு. இதை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த மாதிரி இது ஒரு நல்லாவும் இருக்கும் பார்வையாக. நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் வீடியோலாம் போடுறப்போ பொருட்கள் வந்து தெளிவாக தெரிகிறதுக்கும் இது வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு பச்சை கலர் இருக்கிறதுனால அதுக்காக இந்த யூஸ் பண்ணுறது தான் இந்த மேட்டு. இதோட விலை வந்து நான் 100 ரூபாய்னு வாங்கினேன் பாரிஸில். ஸ்கொயர் ஃபீட் கணக்குலேயே விற்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அகலமாக வேணும்னா வந்து பாரிஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய இடங்களில் விற்கிறாங்க. பாரிஸ்லேயும் இல்லை, இங்கே நம்ம பெரம்பூரில் ரேவதி ஸ்டோர்ஸ்லாம் கூட இருக்குது. அங்கேயுமே வந்து ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா கிட்ட வரும். அதை நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமைஸ்ட் சைஸ், இப்போ உங்கள் வீட்டு வாசலில் போடுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷெல்ஃபில் போடுறீங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து அளவு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் இந்த மேட்டோடது. சரி, வாங்க நம்ம ப்ராடக்டோட, இன்றைக்கி வாங்கின ப்ராடக்டோட ரிவ்யூ போயிடலாம். இது வந்து ஒரு லைட்டுங்க, ஒரு அடிஷ்னல் லைட், ஆக்சிலரி லைட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த லைட் தான் வாங்கினாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோட சிந்தாதிரிப்பேட்டையில் சங்கேஸ்வர் எலக்ட்ரானிக்ஸ் அவங்கக்கிட்ட தாங்க வாங்கினது. இது பார்த்திங்கன்னா 15 மாடியூல் கொண்ட ஒரு எல்இடி லைட்டு, 15 லைட்ஸ் அப்கிரேட் ஒரு மோட்டார் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். செம்ம பிரைட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வாங்கினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஹை பிரைட்னஸ், எனர்ஜி சேவிங். நம்ம யூஸ்வலாகவே வந்து எல்இடி லைட் நான் ஏற்கனவே ஒரு குட்டி ஒரு பல்ப் மாதிரி வச்சுருக்கேங்க என்னோடய ஆக்டிவாவில். அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இதை வாங்கினேன். ஏன்னா 2 லைட் வச்சுருந்தேன், வந்து ரொம்ப பிரைட்னஸ் பத்தலை. அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேங்க. நான் அவங்ககிட்ட நிறையா லைட்ஸ் இருந்துச்சு, அதில் ஒரு சிலதை பார்த்தப்போ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 இயர் வாரண்ட்டி, லாங் லைஃப் டு எவ்வளோ 20,000 ஹவர்ஸ் பிரைட்னஸ் ஆகும், 90% எனர்ஜி சேவிங், ஹை குவாலிட்டி, ஹை பிரைட்னஸ். இது வந்து இருக்குன்னா மினி மோட்டோ ஸ்கூட்டர். ஸோ ஈஸி டு இன்ஸ்டால். இதை யாருனாலும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான வயரிங்லாம் கிடையாது. என்ன ஒன்று, வயருக்கு லைன் கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அது மட்டும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும் வயரிங்கு. அதே மாதிரி நம்ம எங்கேருந்து லைன் அவுட் எடுக்கிறோன்றதும் நமக்கு முக்கியம். அதே மாதிரி லாங் லைஃப், ஹை குவாலிட்டி போட்டிருக்காங்க. இதாங்க, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, இது ஒரு சைடு. எவ்வளோன்றது 15 வாட்ஸ் இதோட கன்சப்ஷனு. வோல்டேஜ் வந்து 9லேருந்து 85 வோல்ட் வரைக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது பைக்கில், காருங்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து 12 வோல்ட் வரும், இல்லை 24 வோல்ட் தான் வரும். நம்ம பைக்கில் பெரும்பாலுமே வந்து இப்போதைக்கு ஆக்டிவாவில் தான் நான் போட போகிறேன். அது வந்து 12 வோல்ட்டு, அதனால் பிரச்சனை இல்லை, இது யூஸ் பண்ணிக்கலாம். லூமென் வந்து 1500 லூமென். நம்ம லைஃப் நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருந்தாங்க. இன்னொரு சைடில் 20,000 ஹவர்ஸ். கலர் வந்து ஒயிட்டு, 7000 கெல்வின் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைட் வந்து எல்இடி லைட், இந்த ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இதோட முக்கியமானது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவுட் சைட் பாக்ஸில் உள்ளது. எஸ்எஸ்எல்ஜின்னு ஒரு பிராண்டு. எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல பிராண்டெல்லாம், பட் ஆனால் நமக்கு தேவை பொருளோட குவாலிட்டி தானே. இதுதாங்க உள்ளே இருக்க லைட்டு, இது பயங்கரமாக இருக்குல்ல. இதுதான் கிளாம்ப்பு. இந்த கிளாம்பில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து வளைச்சிக்கலாம். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதில் வந்து மெட்டல் எதுவும் கிடையாது, பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி அவங்க கேட்டப்போ வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க. இது வாட்டர் ப்ரூஃப், நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஹிக்கிளுக்கு வர்றப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வாட்டர் ப்ரூஃபு. வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாதது வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃப் உள்ள பொருளாக நம்ம வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்டலேஷனுக்குரிய வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். நான் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் என்னோடய ஆக்டிவாலன்றது காட்டுறது. இது இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அந்த பொருள் வாங்கினதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காட்டிலாம் ஒரு அன்பாக்சிங் மாதிரி போட்டு கொடுத்துருவோம், நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கமெண்ட்டில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல டைப் ஆஃப் பொருட்களும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு பயன்படலாம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்மகிட்ட ஒரு 12 வோல்ட் லைன் இருக்குது, ஒரு அடாப்டர் போட்டு வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ லைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. லைட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து
நிறைய பேருக்கு தெரியாது. இந்த லைட்டு தாங்க நான் வச்சு இந்த பிரைட்னஸ் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன் நான். இந்த எல்இடி லைட்டு ஒரு ஸ்ட்ரிப்பு சும்மா தொங்க விட்டுட்டு, ஏன்னா பிரைட்னஸ் இங்கே இல்லை, வீடு இடத்துல வந்து அந்தளவு இருக்காது. அதனால் வந்து அது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லைட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இருங்க, இப்போ வந்து நிறைய வயர் சிக்கல்களாக இருக்குங்க, அதை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த 12 வோல்ட் லைனை வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஓகே, நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 12 வோல்ட் புரியுதுங்க. இதை சொன்னேன்ல, இந்த எல்இடி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து இதில் லைன் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு. ஸோ பாசிட்டிவோடது பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவோடது நெகட்டிவ்லேயும் வச்சு பார்த்துருவோம். இந்த 12 வோல்ட் லைனுன்றனால நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறோமா இல்லையான்றது ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுறது தானே. பிரைட்னஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பர் பிரைட்டாக இருக்கும். என் கை வச்ச கையெல்லாம் அனல் அடிக்குது. அந்தளவுக்கு பிரைட்னஸ் பாருங்கள் எப்படின்னு. வண்டியில் போட்டால் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளியில் செக் பண்ணி பார்த்தேன், அவங்க கடையிலேருந்து அடிக்கிறப்ப எழுத்தாப்பில் ரோடெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு செம்ம பிரைட்னஸாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 20 to 30 ஃபீட்டுக்கு வந்து லைட்டு பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன லைட்டாக 1-2ன்னு போடுறதுக்கு இது மாதிரி ஒரு லைட்டு சூப்பராக போட்டு விட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா காருக்கும் அதுக்கப்புறம் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஒரு சாம்பிள் மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை நம்ம எப்படி இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இப்போ பிரைட்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு 4 ஸ்க்ரூவில் தான் போட்டு நிற்கிது. பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 2 ஸ்க்ரூ, கீழே 2 ஸ்க்ரூ. வாட்டர் ப்ரூஃப், அதுதான் உங்களுக்கு மெயின் பெஸ்ட்டான ஒரு இது. பார்க்குறேன் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த வீடியோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை காட்டுறேன் நான். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் ஆதரவில் தான் நம்ம வந்து மேலும் வீடியோக்கெல்லாம் போடலாம். நல்லா என்கரேஜ் பண்ணி விடுங்க. நம்ம கமெண்ட்டில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போடுங்க. இதோட விலை வந்து 150 ரூபா நான் வாங்கினது. இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் இதே வந்து மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா கூட அதிகமாக இருக்கும். இது 15 மாடியூல் உள்ளது, செம்ம பிரைட்டு. போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரோட்லலாம். என்ன ஒன்று நேராக அடித்து போட்டுறாதீங்க. இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எப்படி கீழே பார்த்த மாதிரியே லைட்டு செட் பண்ணுங்கள் எப்போவுமே. அப்போ வந்து ஹைப்ரைட்லாம் வந்து எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கு வந்து கண்ணில் அடிக்காது. ஏன்னா அதை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் நமக்கு வந்து பாதை தெளிவாக தெரிஞ்சால் தான் அவங்களால வந்து வண்டியை நம்மளை இடிக்காமல் அவங்க போக முடியும். அதனால் நம்ம சுயநலமாக இருக்காமல் அவங்களுக்கும் வந்து வெளிச்சந்துடுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக எடுத்து கட்டி போடாமல் லைட்டை கீழே இறக்கி போடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்பு. அதனால் ஏதாவது தகவல்கள் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருத்திக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது இந்த வீடியோ சம்மந்தப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன்லாம் அமைக்கி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது மாதிரி லைட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க செக் பண்ணுறதுக்குன்னா கேளுங்க. இது வந்து லைஃப் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினதை விட நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் அப்படின்னு இருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ண ரிவ்யூவும் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணுறதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்றதுக்கு வந்து வீடியோ போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி. பத்திரமா இருங்க. தேங்க்யூ.